Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வேஸ்லினுடைய டெய்லி யூசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த வேஸ்லினுடைய நிறைய யூசஸ் தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருக்கவங்களுக்கு விட்டுருங்க. தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் கூட வேஸ்லின் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதாவது நம்ம அன்றாடம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வேஸ்லினில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி யூஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, வேஸ்லினை எந்த காரணத்து கொண்டும் இன்டர்னலாக யூஸ் பண்ணாதீங்க, எக்ஸ்டர்னலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்பகுதியில் நம்ம இது யூஸ் பண்ணுறப்போ எந்த மாதிரி அஃபெக்ட் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் எக்ஸ்டர்னல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு நீங்கள் எப்படி வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேஸ்லின் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டெய்லியுமே ஒரு வேஸ்லின் பாக்ஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்குவீங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான யூசஸ் இருக்குது இதில். இது வந்து ஒரு சாதாரணமாக பார்க்குறப்போ இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட குளிர்காலத்தில் நம்மளுடைய தோலில் வெள்ளை வெள்ளையாக நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வந்து தடவினீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெயில் பாலிஷ் வைக்கிறப்போ சம்டைம்ஸ் நம்மளுடைய கியூட்டிகல்ஸில், அதாவது நம்ம நெயில்ஸ்க்கு கீழேயும் நெயில் பாலிஷ் வந்து கீழே அப்பிக்கும். அப்போ நம்ம இதை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து இந்த நெயில்ஸ்க்கு கீழே இருக்கு இல்லையா, நம்மளோட கியூட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டில் லைட்டாக வந்து இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக தடவி விட்டுருங்க. கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து தடவினா போதும். அது மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து அழகாகவும் இருக்கும். கரெக்டாக பர்ஃபெக்ட் ஃபினிஷாக உங்களோட நெயில்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து நெயில் பாலிஷ் இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து நெயில் பாலிஷ், அதாவது கியூட்டிகல்ஸில் உங்களுக்கு நெயில் பாலிஷ் பட்டாலும் இது காஞ்ச உடனே நீங்கள் லைட்டாக அப்படி டச் பண்ணிங்கனாவே உங்கள் கியூட்டிகல்ஸில் இருக்க நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் ஆகிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்காது அது எடுக்கிறதுக்கு. நீட்டாக உங்களுக்கு நெயில் பாலிஷ் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே லைட்டாக வந்து உங்களுடைய கியூட்டிகல்ஸில் வேஸ்லினை தடவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நெயில் பாலிஷ் வைங்க. அப்போ கரெக்டாக நீட்டான ஃபினிஷோடு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஈவன் குழந்தைங்க வச்சா கூட நீட்டாக ஃபினிஷ் வரணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி பழக்கப்படுத்துங்க. அப்போ கரெக்டாக நீட்டாக அவங்களால வைக்க முடியும். செகண்ட் ஒன் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சில பேருக்கு நம்மளுடைய காதோட ஓட்டை வந்து இந்த காது ஓட்டை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம சின்ன தோடே போட்டு வச்சுருப்போம். அப்போ இந்த ஓட்டை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். பெரிய பெரிய தோடு போடுறப்ப உள்ளாரவே போகாது. நார்மலாக இந்த மாதிரி கோல்டு தோடுக்கு இருக்கு இல்லையா, அந்த கோல்டு தோடுடைய அந்த பின்னாடி இருக்க சொரை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், மொத்தமாக இருக்கும். அப்போ இந்த ஓட்டைக்குள்ளார இது போகாது, அவங்களுக்கு வலிக்கும். அப்போ வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உள்ளார விடுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா வேஸ்லின் எடுத்து இந்த ஓட்டையில் 2 பக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்லின் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தோடு வந்து உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு உள்ளார போயிடும், உங்களுக்கு வலிக்காமையும் இருக்கும். பாருங்கள், ஈஸியாக இந்த பக்கம் வந்துருச்சு, அவங்களுக்கு வலிக்கவே இல்லை. இந்த மாதிரி பெரிய தோடு நீங்கள் போடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னுடைய காது ஓட்டை ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேஸ்லினை 2 சைடும் தடவிட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வலிக்கவே வலிக்காது. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்மளுடைய முடியோடைய ஹேர் டிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எண்டு வந்து கொஞ்சம் வெடிச்சிருக்கும். அந்த மாதிரி வெடிச்சிருக்கப்ப பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனாக ஒரு ஃபீல் கொடுக்கும், நல்லாவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்க டைமில் எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சமாக, ரொம்ப எடுக்காதீங்க, லைட்டாக வேஸ்லின் எடுத்து இது மாதிரி கையில் ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி லைட்டாக தடவி விடுங்க. ரொம்ப வேஸ்லின் எடுத்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் லைட்டாக மட்டும் எடுத்து இது மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஹேரை கோம் பண்ணிக்கோங்க. நல்லா சீவி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஷைனியாக இருக்கும் உங்களுடைய ஹேரு. அந்த வெடிப்புலாம் எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு நல்லா ஷைனியாக ஒரு ஃபுல் ஃபினிஷ் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுடைய முடியல. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வேஸ்லின் வந்து ஒரு எண்ணெய் மாதிரி, ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி யூஸ் ஆகும், ஆனால் அதோட ஸ்டிக்கினஸ் அவ்வளோ ஸ்டிக்கினஸ் இருக்காது. அடுத்தது நம்ம நெயில் பாலிஷ் வந்து சில டைம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் எப்போயுமே நெயில் பாலிஷ் க்ளோஸ் பண்ணுறப்ப ஒரு ஒன்ஸோ இல்லை ஒரு 10 days 15 டேஸ்க்கு ஒன்ஸோ இது மாதிரி வந்து வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்து இந்த மூடியோடைய இந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா
உங்களுக்கு அவ்வளோ டைட்டாக அதாவது ரொம்ப வந்து டைட் ஆகாமல் ஸ்டக் ஆகாமல் ஈஸியாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் ட்ராயர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஷெல்ஃப் இருக்குல்ல, அது எங்கேயாவது வந்து க்ளோஸ் பண்ணுறது டைட்டாக இருக்குது, ஸ்டக் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வேஸ்லின் வந்து நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகாமல் ஈஸியாக உங்களாலேயே ஓப்பன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரிமூவராக இந்த வேஸ்லின் வந்து யூஸ் ஆகும். நார்மலாக நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி கையில் தான் தடவி காமிக்கிறேன், கண்ணில் வைக்கல, அதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐலைனர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளியர் பண்ணுறப்போ நம்ம தண்ணி வச்சு கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண் ஃபுல்லாக அது பரவிடும், அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக வேஸ்லின் இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு இது மாதிரியோ இல்லை காட்டன் வச்சோ இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் ஆயிரும். ஐலைனர் மட்டும் கிடையாது, இதே மாதிரி உங்களுக்கு லிப்ஸ்டிக் அது மாதிரி என்ன மேக்கப் இருந்தாலும் அதை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வேஸ்லின் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம பர்ஃப்யூமோ இல்லை டியோட்ரண்ட்டோ யூஸ் பண்ணுறப்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா சும்மா நம்மளுடைய ஸ்கின்னில் இதை டியோட்ரண்ட்டோ இல்லை பர்ஃப்யூமோ போடுறப்ப கொஞ்சம் நேரம் தான் அது வந்து நம்மளுக்கு ஸ்மெல் கொடுக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஸ்மெல் கொடுக்காம ரொம்ப நேரத்துக்கு ஸ்மெல் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறது பெட்டர். அப்போ அந்த டைமில் நீங்கள் எங்கே வந்து டியோட்ரண்ட்டோ இல்லை பர்ஃப்யூமோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல லைட்டாக வேஸ்லின் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் வந்து பர்ஃப்யூமை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலும் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து டெஸ்டட் பண்ணது தான், நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லெதரில் இருக்க என்ன பொருளாக இருந்தாலும் சரி, நார்மலாக நம்ம ஷூஸ் டெய்லி ஷூஸ் நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ யூஸ் பண்ணுவோம். அப்போ அதே கலரில் நம்மளுக்கு பாலிஷ் வந்து சம்டைம்ஸ் தீந்துடும். ஒரு அர்ஜென்சிக்கு அதே கலர் பாலிஷ் போய் வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக லைட்டாக அது மாதிரி வேஸ்லின் தடவிட்டு உங்ககிட்ட ப்ரெஷ் இருந்தாலும் ஓகே, இல்லைனா ஏதாவது ஒரு கிளாத் வச்சு இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த கொஞ்சம் வேஸ்லின் வச்சு நீங்கள் தடவுனாலே போதும், உங்களுக்கு அந்த பாலிஷ் போட்ட ஒரு ஃபீலும் நல்ல ஷைனியாக ஒரு ஃபீலும் கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. ஸோ இது எந்த கலராக இருந்தாலும் உங்களுக்கு இது அப்ளை ஆகும். அதனால் கொஞ்சம் வேஸ்லின் இருந்தால் போதும், எந்த ஒரு ஷூக்குமே நீங்கள் இது மாதிரி பாலிஷ் போட முடியும். இது ஷூக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து பேக்ஸு பெல்ட் இது எல்லாமே ஷைனியாக உங்களுக்கு ஃபினிஷ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஷைனி ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேஸ்லின் போடுறதுனால அதுக்கு மேலே பாருங்கள், இது மாதிரி தண்ணி நீங்கள் தெளித்தாலுமே ஒரு வாட்டர் ப்ரூஃபாக நீங்கள் இது வந்து ஆக்ட் ஆகும். உங்களுக்கு தண்ணி அந்த ஷூவில் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. பாருங்கள், மேலேயே தண்ணி நிற்கிது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு அர்ஜென்சிக்கு ஒரு ஷூ பாலிஷ் இல்லைனா பேக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வேஸ்லின் வச்சு நீங்கள் ரப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸை. நெக்ஸ்ட்டு டிப்பு, நம்மளுடைய லிப்ஸில் கொஞ்சம் அப்பப்போ வந்து தோல் உறிஞ்சிட்டு நிற்கும். அந்த மாதிரி தோல் உறிஞ்சிட்டு நிற்கிற அந்த டைமில் கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கோங்க. பெட்டர் சாய்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்க கிறிஸ்டல் சுகர் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய துகளாக இல்லாமல் குட்டி குட்டி துகளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுகரில் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கிடைக்கிறத உங்களுடைய லிப்ஸில் நல்லா ரப் பண்ணி விடுங்க. நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு லிப் ஸ்க்ரப்பாக இது யூஸ் ஆகும். உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லிப்ஸில் தோல் உறிஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். உங்கள் லிப்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பெஸ்ட்டான ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு லிப் ஸ்க்ரப் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டிப்பு, நம்மளுடைய காலில் லைட்டாக வெடிப்பு வரப்பவே வந்து இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்கள் காலில் நிறைய வெடிப்பு இருக்குனாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் தொடர்ந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக வெடிப்பு போயிடும். இது மாதிரி குதிக்காலில் லைட்டாக வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் கால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேஸ்லின் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு சாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்து நீங்கள் சாக்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து நைட் டைமில், அதாவது நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். தூங்க போகிறப்ப உங்களுடைய வெடிப்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து வேஸ்லின் தடவிட்டு இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாக மாய்ஸ்சரைசராகவே இருக்கும். அப்போது உங்களுக்கு வெடிப்பு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு போயிடும். நார்மலாக நம்மளுக்கு வெடிப்பு வர ரீசனே வந்து நம்மளுக்கு ட்ரை ஸ்கின் ஆகிறனால தான். அது மாதிரி இல்லாமல் இப்போ வந்து சாக்ஸ் போட்டு கவர் பண்ணதுனால இது மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெடிப்பு மறைஞ்சிரும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட்டும் ஆகும். அடுத்தது
இந்த மாதிரி ஜிப் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டக் ஆகும். பேக்கில் இருக்க ஜிப்போ இல்லை பவுச்சில் இருக்க ஜிப்போ ஏதாவது ஒரு ஜிப் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஜிப்பு உடஞ்சிரும், ஜிப் போயிடும். அந்த மாதிரி இருக்க டைமில் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து இந்த ரன்னர் இருக்கு இல்லையா, அந்த ஜிப்போடைய ரன்னர், இந்த ரன்னரில் கொஞ்சமாக போதும் வேஸ்லின், அதை எடுத்து 2 சைடுமே வந்து நல்லா தடவி விட்டுருங்க. அதாவது எந்த ஒரு பொருளுமே ரொம்ப டைட்டாக இருக்குது நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற டைமில் இந்த மாதிரி நீங்கள் வேஸ்லின் இந்த மாதிரி ஜிப்பரில் வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரன்னரில் 2 சைடும் நீங்கள் லைட்டாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிப்பை இழுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஜிப் க்ளோஸ் ஆகும். ரொம்ப ஸ்டக்காக இருக்க ஜிப்புக்கு இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள், கொஞ்சமாக நீங்கள் வந்து கொஞ்சம் வேஸ்லின் எடுத்தாவே போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம லிப் பாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நிறைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10க்குள்ளார இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம அதெல்லாம் போடுறது அவ்வளோ நல்லது கிடையாது. அவங்க ஆசைப்படுறப்போ நீங்கள் இது மாதிரி வந்து வேஸ்லின்னா ஒரு லிப் கிளாஸ் மாதிரி நீங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வேஸ்லின் நிறைய யூசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம விளக்கு பொறுத்துறப்போ அந்த டிப் இருக்கு இல்லையா, பஞ்சுடைய டிப்பு, அந்த திரியோடைய டிப்பில் நம்ம வந்து டக்குன்னு பற்றிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சமாக கற்பூரம் வைப்போம். கற்பூரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கேற்றுறப்போ சீக்கிரமாக வந்து அது எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து அந்த திரியோடைய நுனியில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க, டக்குன்னு எரியும். அதே மாதிரி நம்மளுடைய எல்போஸ் இருக்குல்ல, எல்போஸ் வந்து ட்ரையாக இருக்கனால சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிளாக்காக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த வேஸ்லினை எல்போஸில் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்ப்ளீட் ஸ்கின்னுக்குமே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த வேஸ்லினை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைப்பர் ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு கூட வேஸ்லின் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டைப்பர் போட்டு விடுங்க. அப்போ அவங்களுக்கு அந்த டைப்பர் ரேஷஸ் கூட வராமல் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறோம், நம்ம துணி துவைக்கிறோம், பாத்திரம் தேய்க்கிறோம், இது மாதிரிலாம் பண்ணுறப்ப நம்மளுடைய கை வந்து சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ரஃப் ஆயிரும். அந்த மாதிரி ரஃப்பாக இருக்க டைமில் நீங்கள் வந்து நம்ம நார்மலாக நம்மளோட கை வந்து சாஃப்டான கை, ரஃப்பாக இருப்போ கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து 2 கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுடைய கை வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.